நான் பசியாக இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள், நான் கிழிந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்து எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். நாங்கள் எங்கெங்கே உங்களை பார்த்தோம், என்ன நீங்கள் விளையாடுறீங்க, எங்கே உங்களை பார்த்து நாங்கள் மாத்திரை வாங்கி கொடுத்தேன், எங்கே நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், ஒன்றுமே கொடுக்கலையே, நீங்கள் வேறு யார் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கிடையாதுங்க. இந்த சிறியவரில் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். இயேசு சொன்னாரா இல்லையா? இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம், இதுதான் உண்மையான விசுவாசம். நீங்கள் போய் மற்றவர்களை பார்த்து உழவுன்னு கத்துறான், அவன் தான் பரிசுத்தவான்னு நினைக்காதீங்க. வெள்ளை அங்கி போட்டுட்டு பைபிளை கருப்பு பைபிளை சைடில் வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறான் பார்த்தியா, நம்பர் 1 ஐக்கியப்பையிலாக இருப்பான். அவர்கள் செய்வதன்படி நீங்கள் செய்யாதிருங்கள், அவர்கள் சொல்வதன்படி கேளுங்கள். சொல்கிறதெல்லாம் நல்லா சொல்லுவான். அவனிடத்தில் இருப்பது செத்த விசுவாசம். உயிருள்ள விசுவாசம்னா என்ன? ஆண்டவரை பாருங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிற. உங்களுடைய அன்பினாலே அநேகருக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்முடைய வேலை ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. நம்முடைய மனது இருக்குல்ல, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கடுமையாக ஆசீர்வதிப்பார். அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? Can you think of a time recently when you might have acted help someone yet settle for some kind of verbal affirmation instead? யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் ஏதாவது வார்த்தையாலே ஏதோ ஒரு ஆமாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, இல்லை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு உறுதிப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்களா? How can you prevent this incident from becoming a habit? என்ன இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாங்க. என்ன மனசுங்க, என்னத்துக்கு இவங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா எப்போயாவது? இப்படி யோசிக்காதீங்க. நம்முடைய வேலை என்னென்னா ஆண்டவர் கொடுப்பது. எப்படி கொடுக்கணும்? இயேசு சொல்லிட்டு போயிருக்கார். எப்படி கொடுக்கணும்? உன் வலது கை செய்வதை உன் இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவர்கள் தங்களது பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று, இனிமேல் அங்கே பலன் கிடையாதுன்ட்டார். யாராவது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சு. நீங்கள் செஞ்சதோட அத்தனமும் இங்கே முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க தயவுசெய்து. எதையுமே யார்ட்டையும் சொல்லாதீங்க. இது ஆண்டவருக்குரியது. தனியாக ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் வெளியரங்கமாக செய்வதை ஆண்டவர் உங்களுக்கு மறைமுகமாக பதிலளிப்பார். நீங்கள் மறைமுகமாக செய்வதை ஆண்டவர் வெளியரங்கமாக பலனளிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள். அவை நீங்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள், எப்பேற்பட்ட விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கிறது. நீங்கள் அந்த விசுவாசம் கிரியை செய்கிற உயிருள்ள விசுவாசமாக இருக்கிறதா? ஆக்டிங் ஃபெய்த், லிவிங் ஃபெய்த், டெட் ஃபெய்த், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது.